உண்மையோ பொய்யோ அடுத்த குண்டு தூக்கி போட்டிருக்காரு பைல்வான் ரங்கநாதன். நாக சைதன்யா சோபிதாவுடைய கல்யாணம் இங்கதான் பிரம்மாண்டமா நடக்க போதா. நடிகைய கட்டி பிடிக்கக்கூடிய காட்சிக்கு வேணும்னே 17 டேக் வாங்கியிருக்காரு ஒரு நடிகர். திரும்பவும் ஹீரோயினா என்ட்ரி கொடுத்திருக்காங்களா டெல்லா டேவிஸ். இந்த விஷயங்களை பத்தி இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். நடிகர் நடிகைகளுடைய அந்தரங்கமான விஷயங்களை பேசி அதன் மூலமாவே பிரபலமானவர் தான் பைல்வான் ரங்கநாதன். சமீபத்துல இவர் பேசிருக்கக்கூடிய ஒரு விஷயம் பயங்கரமான கண்டனத்தை பெற்றிருக்கு. தனியார் யூடியூப் சேனலுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பேட்டியில ஆண்ட்ரியா ரொம்பவே தைரியமான பொண்ணு, பல மேடைகள்ல துணிச்சலா நிறைய விஷயங்களை சொல்லிருக்காங்க. ஆண்ட்ரியாவை அரசியல்வாதியுடைய மகன் ஒருத்தர் கர்ப்பமாக்குறாரு, இத அவங்களே சொல்லிருக்காங்க. நான் சொல்றேங்கிறதுக்காக யாரும் கோவப்பட வேணாம். துணிச்சலான வேஷங்கள்ல நடிக்கக்கூடியவங்க மிஷ்கினுடைய இயக்கத்துல ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. என்ன அந்த படம் இன்னும் வெளியில வரல. வேலூரை சேர்ந்த ஆங்கிலேயுடைய பெண் தான் ஆண்ட்ரியா. இவங்க புரோக்கன்ங்கிற பேர்ல புத்தகமும் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்துல அவங்களே ரகசியத்தை சொல்லிருக்காங்க. அதாவது தன்னை ஒரு அரசியல்வாதியுடைய மகன் கர்ப்பமாக்கிட்டாரு, ஆனா திருமணத்துக்கு மறுத்துட்டாரு. வேற வழி இல்லாம நானும் கருக்கலைப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு அவங்களே சொல்லிருக்காங்களா. ஆரம்பத்துல பைல்வான திட்டி அவருக்கு கண்டனம் எழுப்பிட்டு இருந்தவங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. நடிகர் நாக சைதன்யா சோபிதாவுடைய திருமணம் எங்க நடக்க போகுது அப்படிங்கிற தகவலும் இப்ப வெளியாயிருக்கு. நிச்சயதார்த்தம் தான் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிச்சு. கல்யாணம் பிரம்மாண்டமா நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ராமோஜிரா பிலிம் சிட்டில தான் இவங்களுடைய கல்யாணம் பிரம்மாண்டமா நடக்கிறக்கா. அதுக்கான ஏற்பாடுகளை தொடங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திருமண தேதி எப்போ அப்படிங்கிறது சீக்கிரமாவே அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நடிகைய கட்டிப்பிடிக்கக்கூடிய காட்சிக்கு வேணுனே 17 டேக் வாங்கினதா ஹேமா கமிட்டி அறிக்கையில இப்ப குறிப்பிடப்பட்டிருக்கு. மலையாள சினிமாவில் நடக்கக்கூடிய பாலியல் சீண்டல்கள் குறித்து ஹேமா கமிட்டி அறிக்கையில அதிர்ச்சியூட்டக்கூடிய வாக்குமூலங்களும் கருத்துகளும் இடம்பெற்றிருக்கு. மலையாள சினிமா துறையில முழுக்க முழுக்க பெண் விருப்பு நிலவரதா அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. பாலியல் சீண்டல்களுக்கு உடன்பட வேண்டும் அப்படின்னு முன்னணி நடிகர்கள் வலியுறுத்தினதா அந்த கமிட்டி முன்னாடி பல பெண்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இப்படி 55ல இருந்து 56வது பக்கங்கள்ல மலையாள சினிமாவில் நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் விவரிக்கப்பட்டிருக்கா. இந்த விஷயம் தான் இப்போ டாக் ஆஃப் தி சிட்டியாவே இருந்துட்டு இருக்கு. இத பத்தின விவரங்கள் வெளியாகும் போது பல பேர் இதுல சிக்குவாங்க, குறிப்பா முக்கிய நட்சத்திரங்களும் மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. விடியும் வரை பேசு அப்படிங்கிற படத்தின் மூலமா ஹீரோயின் ஆனவர் தான் டெல்லா டேவிஸ். இவங்க பத்ரா, 49 இப்படி சில தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்காங்க. சில மலையாள படங்களையும் நடிச்சிருக்காங்க. கடைசியா 7 வருஷத்துக்கு முன்னாடி வெளிவந்த குரங்கு பொம்மை படத்துல இவங்க நடிச்சிருந்தாங்க. சின்ன திரையில பிஸியான நடிகையா இருக்கக்கூடிய டெல்னா அன்பேவா, அபியும் நானும், கண்ணான கண்ணே, தாமரை இப்படி பல சீரியல்கள்ல நடிச்சிருக்காங்க. இப்ப அவங்க லவ் இங்க் அப்படிங்கிற படத்துல திரும்பவும் நாயகியா நடிச்சிட்டு இருக்காங்களா. இந்த படத்தினுடைய டைரக்டர் என்ன சொல்லிருக்காருன்னா, அன்பேவா டிவி சீரியல்ல டெல்னாவுடைய நடிப்பை பார்த்து டெல்னாவை கதாநாயகியை தேர்ந்தெடுத்தேன். ஹன்சிகா மாதிரி மிகச்சிறந்த அழகான பெண் நாயகிய தமிழ் சினிமாவுல கொஞ்ச காலமா பார்க்க முடியல. சோ அப்படிப்பட்ட ஒரு பெண் நாயகி தேவைப்பட்டதுனால டெல்னா அந்த கதாபாத்திரத்துக்கு பொருந்துறாங்க அப்படின்னு புகழ்ந்திருக்காரு.